யாருங்க கடவுள்? அதுக்கு முன்னாடி சித்தர்களை பத்தி பார்ப்போம். சித்தம் பொருந்தியவர்கள், அதாவது அறிவு பொருந்தியவர்கள், தியான நிலையில் தன்னை அறிந்து உலக வாழ்வியலை புரிந்து கொண்டு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலம் மக்களின் நல்வாழ்விற்காக அனைத்து வகைகளிலும் நல்ல விடயங்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களை சித்தர்கள் என்று அழைக்கிறோம். அவர்கள் தான் பெற்ற ஞானம் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. அப்படி மக்களை வழிகாட்டிய சித்தர்களை தங்களின் தலைவராக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த தலைவன் நம்மளை ஆண்டதாலதான் ஆண்டவன் என்றும் அழைக்கிறோம். இவங்களைத்தான் நம்ம கடவுளாகவும் வணங்குறோம். ஆய்வறிஞர் திரு பாண்டியன் ஐயாவின் ஆய்வுப்படி அது யார் யாருன்னு பார்ப்போம். 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சிவன், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முருகன், 7,500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராவணன், இந்திரன், கும்பகர்ணன், 5,500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ணன் மற்றும் பஞ்சபாண்டியர்கள், 3,800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருமால். இவங்க மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலின் எழுப்பி ஐம்புலங்களையும் அடக்கி நிர்வாணம் மீது கடத்தில் வைத்து ஜீவ சமாதி அடைந்தவர்கள் கடவுளர்கள். கடம் கூட்டல் உள், கடம் உள் கடவுள் என்று அழைக்கிறோம். இந்த வரையறையை பின்பற்றினா நீங்களும் கடவுளராகலாம். தெய்வத்தை பத்தி அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.